நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். நம்ம அனைவருமே ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். சிறையில் இருப்பது என்று சொன்னால் ஏதோ ஒரு வேதனையிலோ, கண்ணீரிலோ, கவலையிலோ, வியாதியின் மத்தியிலோ, இல்லை பணத்தட்டுப்பாடிலோ, வறுமையிலோ, கடனிலோ, ஏதோ ஒரு சிறையிருப்பில் எல்லா மனிதர்களும் மாட்டிக்கொண்டு இந்த நாட்களில் முழிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த பொல்லாத உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து போயிருக்கிறோம். ஆனால் தேவன் இதற்கு விடுதலை வைத்திருக்கிறாரா? தேவனிடத்தில் விடுதலை உண்டா? இது எப்பொழுது திரும்பும் என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 126 4ஆம் வசனம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஆமென். ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை கர்த்தாவே திருப்பும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். தெற்கத்தி வெள்ளம் அது கரைபுரண்டு ஓடுகிற ஒரு வெள்ளம். அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளாதான் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும். திருப்பு ஆண்டவரை, அதையே நீர் திருப்புவீரானால் என்னுடைய சிறையிருப்பை நீர் திருப்ப வல்லவர். தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். சிறையிருப்பை திருப்ப வேண்டும். இல்லை என்றால் அதிலே நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள், கண்ணீர், கவலை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து தவறொன்றும் செய்யவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொன்னது நிமித்தமோ, அடுத்ததாக அங்கே இருக்கிற குறிகார ஆவியை துரத்துறது நிமித்தமோ இவர்களை அடித்தார்கள். இந்த காரியத்தினால அவர்கள் அடித்தது மாத்திரமல்ல, சிறையிலே பிடித்து வைத்தார்கள். அவர்கள் சிறையில் அகப்பட்டு கொண்டார்கள். அநேக அடிகள் பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். இந்த சிறைச்சாலையில் இருந்த இவர்கள் சும்மா இருக்கலை. நான் சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டேன், நாம் இருந்தால் என்ன செய்வோம் தெரியுமா? நல்லா அடி வாங்கிட்டோம், நான் சிறை பிடிக்கப்பட்டிருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இயேசுவை நான் ஆராதிக்கணுமா வேண்டாமா? தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரம் 25ஆம் வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நடு ராத்திரி வந்தபோது, எப்போவுமே ஒரு அடிபட்டா ராத்திரியில் தான் என்ன செய்யும்? அதனுடைய வேதனை கூடும். ஆனால் இவர்கள் அந்த வேதனை கூடின நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஒரு சிறையிருப்பு வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு சிறையிருப்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு, எனக்கு இனி வழி இல்லை, ஏதோ ஒரு 4 சுவருக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டது போல இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அமைதியாக இருப்பவர்களாய் அல்ல, அந்த சிறையிருப்பின் மத்தியில் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்க வேண்டும். சிறையிருப்பின் மத்தியில் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாயில் அந்த துதி இருக்குது? வாயை திறந்தால் நம்ம என்ன பேசுகிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறாராம். என்ன பேசுகிறார்கள் என் பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி? நாம் எங்கே சூழ்ந்து கொண்டாலும், எங்கே ஒரு குழுவாக சேர்ந்து கொண்டாலும் கர்த்தருடைய வசனங்களை பேசுகிறவர்களா இருக்கணும். மற்றவர்களை குறித்தோ, மற்ற காரியங்கள், உலக காரியங்களை குறித்தோ பேசுகிறதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. அவரை குறித்தும், அவருடைய நாமத்தை குறித்தும், அவருடைய மகத்துவங்களை குறித்தும், அவருடைய ஆச்சரியமான கிரியைகளை குறித்தும் நாம் பேச வேண்டும்.
நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, நாம் அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படும், நாமும் அந்த இடத்துல உயர்த்தப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இவர்கள் இந்த இரவு வேளையில தேவனை துதித்தார்கள். தேவனை துதிக்கிற துதி நமக்குள்ள இருக்கணும். எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சா தேவனை அதிகமாக துதிக்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு வியாதி வந்துருச்சா தேவனை துதிக்க பழகி கொள்ள வேண்டும். நாம் துதிக்கும் பொழுது அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவாதி தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இவர்கள் தேவனை துதித்தார்கள். சிறைச்சாலையில் உள்ள அத்தனை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அங்கேயும் நொறுக்கப்பட்ட, நெருக்கப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட, உபத்திரவப்படுத்தப்பட்ட, பழி சுமத்தப்பட்ட எத்தனையோ பேர் குற்றவாளிகள் இருந்திருப்பார்கள். குற்றமே செய்யாமல் பிடிக்கப்பட்டிருப்பவர்களும் இருந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியில் இவர்கள் தேவனை துதிக்கும் பொழுது அவர்கள் இருதயத்துக்கு அது மிகவும் எப்படி இருந்திருக்கும்? ஆறுதலாக இருந்திருக்கும். இவர்கள் துதித்த துதியானது, இவர்கள் பாடின பாடலானது, இவர்கள் பண்ணின ஜெபமானது அநேகரை அங்கே ஆறுதல் படுத்தது. 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆமென். நம்ம துதிக்கும் போது ஒரு 3 காரியங்கள் இங்கே நடக்கிறது பாருங்க. அங்கே சடுதியில் என்ன நடந்ததான்? இவர்கள் துதிக்க துதிக்க பூமியெல்லாம் அதிர்ந்ததாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் போது நம்ம இருக்கிற இடம் அசையும். நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். அந்த காரியம் அசையும், அது நம்மை விட்டு அகன்று ஓடும். ஹல்லேலூயா. பூமி அதிர்ந்தது. இவர்கள் துதிக்க துதிக்க, நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, இந்த காரியம் இப்படியாய் முடிய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து துதிக்கும் பொழுது அந்த காரியம் அசையும், அது அதிரும், நம்மை விட்டு அகன்றோடும். ஆமென், ஹல்லேலூயா. செய்ய வேண்டிய கிரியைகளை அது செய்யும். அது மாத்திரமல்ல, அங்கே கதவுகள் திறவுண்டது, வாசல்கள் திறக்கும். துதிக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லா வாசல்களும் திறக்கும். அது எப்பேற்பட்ட பூட்டப்பட்ட வாசலாக இருந்தாலும் கர்த்தர் அவைகளை திறக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை என்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, நான் என்ன காரியத்தை எடுத்தாலும் நான் தோற்று போகிறேன், ஒரு நாள் நான் ஜெயிக்கவே இல்லை என்று சொல்வீர்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நீங்கள் துதித்து பாருங்க, உங்கள் வாசல்கள் திறக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். கதவுகள் திறவுண்டது. துதிக்கும் போது முதல்ல பூமி அதிர்ந்தது, 2வது திறவுண்டது, 3வது கட்டுகள் எல்லாம் கழன்று போயின. சிறையிருப்பின் மத்தியில் இவர்கள் துதிக்க துதிக்க கட்டுகள், கண்ணிகள் எல்லாம் கலன்று போயின. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய கட்டுகள் இருக்கா? நீங்கள் துதிங்க. ஏன்னா மந்திர கட்டுகள், பிசாசின் கட்டுகள், பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் மத்தியில் நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் துதிங்க, உங்கள் கட்டுகள் எல்லாம் என்ன செய்யும்? கலன்று போகும். இவர்கள் கட்டுகள் எல்லாம் கலன்று போன. இப்போ நம்ம நல்லா பார்க்குறோம், 3 காரியம் இங்கே நடந்தது. ஜெபம் பண்ணி துதித்ததுனால அங்கே பூமி அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் எல்லாம் கலன்று போயின. சிறையிருப்பின் மத்தியில் அவர்கள் தேவனை துதித்தார்கள். இதை விட ஒரு பெரிய காரியம் அங்கே நடக்குது. 16:30 33 வரை வாசிப்போம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், சிறையிருப்பின் மத்தியில் இவங்க அமைதியாக இருந்திருந்தா அந்த சிறைச்சாலையின் தலைவன் ரட்சிப்புக்கு ஏதுவில்லாமல் போயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சிறை இருக்கும் பொழுது, நம்ம துதிக்கும் பொழுது, நம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்களும் அதிர்ந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலன்று போயின. இங்கே நடக்கிறது என்ன என்று சொன்னால், சிறைச்சாலை தலைவனும் ரட்சிக்கப்படுகிறான். எல்லா கைதிகளும் வெளியே ஓடி இருப்பாங்கன்னு பயந்து தன்னைத்தானே கொன்று போட அவன் நினைத்த போது, தற்கொலை செய்து கொள்ள நினைத்த போது, பவுல் சொல்றான், இல்லை இல்லை, எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க, நீ பயப்படாத. எப்படி இது நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனால் இது நடந்தது என்றதை கண்டு கொண்ட போது அவன் அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிறான். நான் என்ன செய்யணும் இந்த தேவனை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் அங்கே நடக்கிறது.
நம்ம துதிக்கும் பொழுது, அந்த சிறையிருப்பின் மத்தியில் துதிக்கும் பொழுது முதலாவது நடக்கிறது, கதவுகள் திறக்குது, எல்லா காரியங்களும் அதிர்கிறது. அடுத்து கட்டுகள் கலண்டு போயின. மாபெரும் காரியம் ஒன்று என்னன்னா, ரட்சிப்பு வருகிறது. அத்தனை பேருக்கும் தேவனுடைய ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு துதிக்கிற மனுஷன் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல தேவனுடைய ரட்சிப்பு வரும். அங்கே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த இரவு வேளையிலும் கூட, ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், ஆனால் நீங்க துதித்து பாருங்க, கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். நீங்க விசுவாசத்தோடு கூட, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக சிறையிருப்பின் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதிலிருந்த சிறிகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அங்கே இருந்த சிறியவர்கள் பெரியவர்கள், அந்த ஸ்திரீகள், எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டார்கள்? அமலேக்கியர்கள் சிறைபிடித்து போயினார்கள். தாவீதுடைய ஜனங்களும் யுத்தம் பண்ணி வரும்பொழுது பார்த்தா இங்கே ஒன்றையும் காணோம், எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போய்விட்டார்கள். எப்படி இருந்திருக்கும்? சிறைபிடிக்கப்பட்டார்கள், கொன்று போடப்படவில்லை, சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தாவீதும் அவனுடைய ஜனங்களும் இருக்கிறார்கள். அங்கே 4ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆமென், அல்லேலூயா. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சிறையிருப்பின் மத்தியில் அழுகிறோம். ஐயோ, நான் அழுது என் கண்ணில் கூட என்ன செஞ்சிருச்சு? கண்ணீர் வத்து போச்சு. இந்த பிரச்சனையினால, இந்த உபத்திரவத்தினால, இந்த அவமானத்தினால, இந்த காரியத்தினால நான் அழுது என் கண்ணீரெல்லாம் என்ன செஞ்சுட்டு வற்றி போயிட்டு இன்னைக்கு எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்க கூட தான் பேசிட்டு இருக்காரு. பலனற்று போன உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு தாவீது அழுது பலனற்று போன போது அவன் என்ன செய்தான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவீதை நெருக்கினா எல்லா காரியமும் சரியாயிரும், இவனால தானே இவ்வளோ பெரிய காரியம் எங்கள் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி தங்கள் குமார தான் பிள்ளைங்களை நிமித்தம் தாவீதுக்கு மன கிளேசத்தினால் நெருக்கத்தை உண்டு பண்ணினாங்க. அவனை எப்படியாவது கல்லெறிய வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புவார்கள். ஆனால் நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய காற்றுகள் வீசோ, புயல் வீசோ, அலைகள் மோதோ, ஆனாலும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது அதைத்தான் செய்தார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றான். ஆமென், அல்லேலூயா. தாவீது கர்த்தரை நோக்கி கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? அந்த தண்டை பின்தொடரலாமா? இங்கேயும் அவன் கர்த்தரை நோக்கி தான் பார்க்குறான். சிறையிருப்பின் மத்தியில் மற்றவங்களை நோக்கி பார்க்கல. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அந்த சகோதரியை கூப்பிடுவோம், அந்த சகோதரனை கூப்பிடுவோம், அந்த மனுஷனை போய் பார்ப்போம், அவர்களை பார்ப்போம், இவர்களை பார்ப்போம் என்று சொல்லி யாரையாவது பார்க்க வேண்டும் என்று சிந்திக்கிறோமா? இல்லை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம்னு நினைக்கிறோமா? நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அவன் விசாரிக்கிறான். அங்கே நம்ம பார்த்தா அவங்க துதித்து பாடினாங்க, தேவனை நோக்கி ஜோம் பண்ணாங்க, கட்டுகள் கலண்டன, கதவுகள் திறவண்டன, பூமி அதிர்ந்தது. அங்கே ஒரு ரட்சிப்பு வந்தது. இங்கே நம்ம பார்க்கிறோம், இவன் தேவனிடத்துல விசாரிக்கிறான், தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நான் போகலாமா வேண்டாமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறையிருப்பு இருக்கா? ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கவே இல்லையா? அது அப்படியே முடங்கி கிடக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல போங்க. ஆண்டவரே
நான் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா, இந்த காரியத்தை எப்படி முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். ஒரு நாள் உபவாசித்து ஜெபியுங்கள். என்னால் உபவாசிக்க முடியாது என்று சொன்னால் ஒரு சில மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பேசுவார். நிறைய பேருக்கு கர்த்தர் பேசுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம். நான் சொல்கிறேன், என்னுடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஒரு நாளும் யாரிடத்திலும் பேசாதிருக்கிற ஒரு தேவனை நாம் வணங்கவில்லை. அவர் பேசுகிற தெய்வம். மெல்லிய சத்தத்தோடு, அமர்ந்த சத்தத்தோடு நம்மோடு கூட பேசுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களின் வழியாய் உங்களோடு கூட பேசுவார் அன்றி ஒரு நாளும் அமைதியாக இருக்க மாட்டார். நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை உங்கள் கூட பேசியிருக்கலாம், என் கூட எங்கள் ஆண்டவர் பேசவே இல்லை. இல்லை இல்லை, தேவன் பட்சபாதம் இல்லாதவர். யார் கூப்பிட்டாலோ அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இங்கே தாவீது விசாரிக்கிறான், நான் போகலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொல்கிறாரு, தண்டை பிடிக்க போகலாமா, அந்த படைக்கு பின்னாடி நான் போகலாமா, அந்த படையை நான் ஜெயிப்பேனா, அந்த படையை நான் வென்றுவிட்டு என்னுடைய எல்லா சொத்துக்களையும் பிள்ளைகளையும் மனைவியை அழைத்து வருவேனா என்று சொல்லி தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அந்த தண்டை பிடிப்ப எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, தெற்கத்து வெள்ளத்தை திசை திருப்புகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற எல்லா வெள்ளங்களையும் இப்பொழுது திருப்பி உங்களுக்கு சகலத்தையும் திருப்பி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சகலமும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள். எப்பொழுது தெரியுமா? தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது திருப்பி கொண்டானா. அந்த 1 சாமுவேல் 30:19 வாசிப்போம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைபடலையா. எதையெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான்? திரும்ப பெற்றுக்கொண்டான். சகலத்தையும் திருப்பி கொண்டான். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன பார்க்குறோன்னா, தேவனிடத்தில் நம்ம இழந்து போனதை சொல்லணும். இன்னைக்கு ஒரு வேளை நல்ல வீடு நான் கட்டினேன், ஆனால் சூழ்நிலை நிமித்தம் அதை இழந்து போயிட்டேன். நான் நல்ல ஒரு கார் வாங்கினேன், சூழ்நிலை நிமித்தம் அதை இழந்து போயிட்டேன். ஒரு வரிக்கரவா நல்ல வாழ்க்கை எனக்கு இருந்தது, ஆனால் சூழ்நிலை நிமித்தம் அந்த வாழ்க்கையை நான் இழந்து போனேன். என் கணவர் நல்லவர், என் மனைவி நல்லவர், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நாங்கள் பிரிந்து போய்விட்டோம், இழந்து போய் நிற்கிறோம். எங்கள் குடும்பம் சேருமா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட நிற்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். உங்கள் அன்பு, பாசம், உங்கள் நேசம், இழந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுது? தேவனிடத்தில் நீங்கள் துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது. ஆமென். துதிக்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஜெபிக்கிற மனுஷன் ஒரு நாள் தலை குனிந்து போக மாட்டான். கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி மகிழ்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம முதல்ல பார்த்தோம், ஜெபம் துதிக்கிற மனுஷன் கட்டுகள் கலன்று போயின, எல்லா வாசல்களும் திறந்தன. அடுத்ததான் நம்ம பார்த்தோம், அங்கே ரட்சிப்பு வந்தது. இங்கே இவன் விசாரிக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான், இங்கே சகலத்தையும் திருப்பி கொண்டான். நான் 3வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரினார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காய் வேண்டுதல் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. யோபுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? யோபு தன்னுடைய எல்லா சரீரத்தில் எல்லாம் அழிந்து உதடுகளை மூடுவதற்கு மாத்திரம்தான் ஒரு தோல் இருந்தான். அவ்வளோ ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்டு இருந்தான். 10 பிள்ளைகளை இழந்து போனான், தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த சூழ்நிலையில தான் தன் சிநேகிதர்களுக்காக என்ன செஞ்சான்? ஜெபம் பண்ணான், வேண்டுதல் செய்தான். இன்னைக்கு நாம் சொல்லுவோம், நானே பெரிய சிறையிருப்பில் இருக்கிறேன், நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், நானே பெரிய உபத்திரவத்தில் இருக்கிறேன், நானே பெரிய வேதனையில் இருக்கிறேன், நானே தீர்க்க முடியாத கண்ணீரில் இருக்கிறேன். ஆனால் நான் மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்கிறது? உங்கள் கண்ணீர் எப்படிப்பட்டதோ, உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். யோபு தன் சிநேகிதர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது யோபுடைய சிறையிருப்பு மாறியது. அதே நேரத்தில் அந்த சிநேகிதருடைய சிறையிருப்பும் மாறியது. ஆமென், ஹல்லேலூயா.
இன்னைக்கு நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களுடைய சிறையிருப்பு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களும் நமக்கு தானாகவே மாறிவிடும். மாறுவது மாத்திரமல்ல, இரட்டத்தனையான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில, மற்றவர்களுக்காய் போராடுகிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இழந்த சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில இரட்டிப்பாய் தருவார். சுகத்தையும் தருவார், பலனையும் தருவார். அந்த தேவனை நோக்கி நாம் எல்லோரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கும் பொழுது ஆண்டவரே துதிக்கிற ராஜா, ஆண்டவரே கதவுகள் திறவுண்டு, கட்டுகள் கலன்று போய் இயேசுவே துதிக்கிறோம். அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று, ஒரு விடுதலை உண்டாயிற்று, சிறையிருப்பு மாறியதே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மிடத்தில் உம்மை நோக்கி பார்த்து விசாரித்த தாவீதுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்கிற கிருபையை கொடுத்து சிறையிருப்பை மாற்றினீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்து அவனுடைய சிறையிருப்பையும், ஆண்டவரே சிநேகிதருடைய சிறையிருப்பை திருப்பின தேவனே உமக்கு நன்றி. அதோடு நிறுத்தாமல் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. அப்படியாய் தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரை மீட்கவும், அதே நேரத்தில் சகலத்தை அவர்கள் திருப்பிக் கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய நாமத்தால் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.